அனைவருக்கும் வணக்கம். நிழல் காட்டிய போய் பெருமை. ஒரு அதிகாலையில் ஒரு நரி வேட்டைக்கு புறப்பட்டது. சூரியன் ஒளியில் நரியின் நிழல் நீளமாகவும் மிகப் பெரியதாகவும் தோன்றியது. அதை பார்த்த நரி மிகுந்த பெருமிதம் கொண்டது. நான் இவ்வளவு பெரியவனா? இந்த காட்டின் ராஜாவாக இருக்கும் சிங்கத்தையும் விட நான் பெரியவன் போல இருக்கிறேனே என்று மனதில் எண்ணிக்கொண்டு உற்சாகமாக நடந்தது. சில நேரத்தில் அது ஒரு சிங்கத்தை சந்தித்தது. அந்த சிங்கம் சற்று முன் ஒரு மானை வேட்டையாடி களைப்புடன் மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. தன் நிழல் சிங்கத்தை விட பெரியதாக இருக்கிறது என்ற தவறான நம்பிக்கையில் நரி கர்வமாக அதன் முன்னால் நடந்தது. சிங்கம் அதை பொருட்படுத்தாமல் அமைதியாக தனது வழியில் சென்றது. இதைக் கண்டு நரி மகிழ்ச்சி அடைந்தது. சிங்கம் என்னைக் கண்டு பயந்து சென்றது. நான் தான் இப்போது இந்தக் காட்டின் மிகப் பெரியவன் என்று எண்ணிக்கொண்டு மாலை வீட்டிற்கு திரும்பியது. வீட்டிற்கு வந்ததும் காட்டிலிருந்த அனைத்து மிருகங்களையும் அழைத்தது. எல்லோரும் கூடியதும் இனி இந்தக் காட்டின் ராஜா நான்தான் என்று அறிவித்தது. அதை கேட்ட யானை, அதை நாங்கள் ஏற்க முடியாது என்றது. உடனே நரி, சிங்கமே என்னைக் கண்டு பயந்து ஓடியது என்று பெருமையாக சொன்னது. கூட்டத்தில் இருந்த மான், அப்படியானால் சிங்கத்தை உன் முன்னால் மண்டியிடச் செய். அப்போதுதான் உன்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்வோம் என்றது. மறுநாள் நரி சிங்கத்தை தேடிச் சென்றது. பாதையில் சிங்கம் நேரே வந்து கொண்டிருந்தது. நரி தன்னம்பிக்கையுடன் நின்றது. சிங்கம் அருகில் வந்ததும், என் முன்னால் மண்டியிடு என்று நரி ஆணையிட்டது. அதைக் கேட்ட சிங்கம் கோபமடைந்து, உன்னை மன்னிக்கிறேன், உடனே இங்கிருந்து செல் என்றது. ஆனால் நரி தன் கர்வத்தில் இல்லை என்று பதில் கூறியது. அதே சமயம் தன் நிழலைப் பார்த்தது. அது மதிய நேரம். சூரியன் மேலே இருந்ததால் நிழல் உண்மையான அளவிலேயே இருந்தது. அப்போதுதான் நரிக்கு உண்மை புரிந்தது. காலை நேர சூரிய ஒளியால்தான் நிழல் பெரியதாகத் தோன்றியது என்று. ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. அவமதிப்பை சகிக்க முடியாத சிங்கம் ஒரே அடியில் நரியை கொன்றது. நீதி. வெளிப்படையான தோற்றத்தைக் கொண்டு பெருமை கொண்டால் அதன் விளைவும் பெரிதாகவே இருக்கும். நன்றி.